அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். அதுபோக +2 முடிக்கிற மாணவர்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்குது, அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் எழுதுறது மூலமாக என்னென்ன மாதிரியான கல்லூரிகளில் சேர முடியும் அப்படிங்கிற தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஒரு நுழைவுத் தேர்வு சம்மந்தப்பட்ட தகவல்களோடு தான் வந்திருக்கேன். அந்த நுழைவுத் தேர்வோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAT 2025. ஓகே, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா என்னென்ன காலேஜஸில் சேர முடியும், ப்ளஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட் என்ன, அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள், அது மாதிரியான A to Z தகவல்கள் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ IAT 2025. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் 2025ன்னு சொல்லுவாங்க. ஐசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற மத்திய அரசோட கல்வி நிறுவனத்தோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்தியா முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியானது 7 இடங்கள்ல இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெஹ்ராம்பூரில் இருக்குது, போபால், கொல்கத்தா, மொஹாலி, புனே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு நியர்பையாக வந்து என்னென்ன கல்லூரி எந்தெந்த இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மற்றும் திருப்பதி, இத்தனை இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசர் அப்படிங்கிற கல்லூரிகள் இருக்குது. ஓகே, என்ன சார் அட்வான்டேஜ்? இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்லேயே வந்து நல்ல நல்ல காலேஜஸ்லாம் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. பட் நம்ம ஏன் வந்து இந்த ஐசருங்கிற இந்த கல்வி நிறுவனத்தில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இது மத்திய அரசோட கல்வி நிறுவனம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் ஓரியன்டாக ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள், அந்த சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற மாணவர்களுக்கு ஏற்ற படிப்புகள் மற்றும் ஏற்ற கல்லூரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசருங்கிற இந்த கல்லூரி தான். ஸோ இந்த கல்லூரியில் படிக்கிறது மூலமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி துறையில் போகலாம், ரிசர்ச் ஓரியன்டாக போகலாம். ஜேர்னல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர்ஸ் ஜேர்னல்ஸ் எழுதுறதுக்கான விஷயங்களில் பார்க்கலாம். அதுபோக நீங்கள் வந்து படிக்கும் போதே நிறைய வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. அதுபோக படிக்கும் போதே நீங்கள் நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கான ஜேர்னல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு நீங்கள் உட்காந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுபோக இந்த கல்லூரியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ போகிறோம்னா எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாக தான் நடத்துவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல். அது மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, என்ன படிப்பாக இருந்தாலுமே அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி தராங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது மூலமாக இந்தியாவோட டாப் மோஸ்ட் ரிசர்ச் பர்சனாக வந்து உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசர் அப்படின்னு சொல்லுவாங்க, IISER. ஸோ இந்த ஐசரில் சேரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க. அந்த நுழைவுத் தேர்வோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா IAT, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய இந்த தேர்வானது இந்த வருஷத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இந்த ஐசரில் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர் BS இன் எக்கனாமிக் சயின்சஸ் கொடுக்குறாங்க. 4 இயர் BS இன் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ் வந்து ஒரு கல்லூரியில் கொடுக்குறாங்க. ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் BTech இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த கோர்சஸ்லாம் BTechலையும் கொடுக்குறாங்க. அது போக 5 இயர் BS MSc. ஆக்சுவலாக ஐசரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் தராங்க, BS MS. இப்போ BSங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, MSங்கிறது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஐசர் மாதிரியான கல்லூரிகளை படிக்கிறப்போ BSங்கிறது 4 வருட படிப்பு. ஸோ நீங்கள் MS தனியாக போனோம்னா 2 இயர்ஸ் படிக்கணும். ஸோ ரெண்டையும் சேர்த்தோம்னா 6 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பை வந்து நம்மளுக்கு வந்து 5 வருஷத்துலேயே வந்து படித்து நம்ம வந்து இந்த தேர்வு வந்து முடிக்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த நுழைவுத் தேர்வுக்கான தேதிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்குது. இவங்க ஈவன் நம்மளுக்கு வந்து நுழைவுத் தேர்வு முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. நுழைவுத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மே 25, 2025 அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து இந்த IAT 2025ங்கிற இந்த நுழைவுத் தேர்வானது நடக்க போகுதுங்க. இதில் முக்கியமான தேதி இந்த IAT ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட முக்கியமான தேதின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் 10ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதியாக வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதி நமக்கு அப்ளிகேஷனுங்கிறது க்ளோஸ் ஆகிரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஏப்ரல் 21லேருந்து
ஏப்ரல் 22க்குள்ளே சரி பண்ணிக்கணும். அதாவது இந்த கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோங்கிறது நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 21 and 22 சொல்லியிருக்கிறாங்க. தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுங்கிறது மே 15 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது மே 25 கம்பல்சரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே ஜூன் மாதத்துலேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுழைவுத் தேர்வு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும், என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஐஏடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா ஆன்லைனில் தான் இந்த தேர்வுங்கிறது நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 60 கேள்விகள், 15 கேள்விகள் எங்கிருந்து வரும் பார்த்தீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ். ஸோ 4 சப்ஜெக்ட்லேருந்து 15 கேள்விகள் வரும். டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு 3 மணி நேரம் தர்றாங்க. டோட்டல் டூரேஷன் 180 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சரியான கேள்விகளுக்கும் 4 மதிப்பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து தப்பான ஆன்சர் பண்ணால் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 1 மார்க் போயிடும். ஸோ மேக்ஸிமம் இவங்க வந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா 240 மார்க்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வானது நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ஐஏடிங்கிற தேர்வு எழுதுனா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, சார் இது வந்து ஐசர் கல்லூரியில் சேர்றதுக்கு மட்டும்தான் இந்த நுழைவுத் தேர்வான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறது மூலமாக நீங்கள் IISc, அதாவது இந்தியாவோட டாப் மோஸ்ட் கல்வி நிறுவனம்னு சொல்லக்கூடிய IISc, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் BS ப்ரோக்ராம், ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்ணலாம். அதேமாதிரி IIT மெட்ராஸில் BS மெடிக்கல் சயின்சஸ் அண்டு இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமையும் வந்து பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸில் படிக்கிறதுக்கு மட்டும் இந்த தேர்வு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. IITயோட ரிசல்ட்ஸ் வந்து அங்கே கன்சிடர் பண்ணுறதா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து 12th வந்து கம்பல்சரி எழுதியிருக்கணும். அதில் மினிமம் 3 சப்ஜெக்ட், நம்ம கடந்த சில வருஷங்களாக கொடுத்த வீடியோஸில் கூட சில தவறுகள் பண்ணியிருந்தோம். இதில் அவங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குங்க. இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது 3 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஒருவேளை இது வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காம்பினேஷனாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் காம்பினேஷனாக இருக்கலாம், இல்லை பயாலஜி தென் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இல்லைனா மேக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்டை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக கொடுத்த வீடியோஸில் 4 சப்ஜெக்ட்டும் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். 4 சப்ஜெக்ட் கம்பல்சரி கிடையாதுங்க. ஏதாவது 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தாலே போதும். அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி இந்த ஐசர் முழுக்க அட்மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த IIT ஸ்கோரை வச்சு தான். ஸோ அதில் அவங்க என்னென்ன ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுபோக நம்மளுக்கு வந்து இதோட ஸ்கெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துட்டோம். ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், EWS, OBC NCL கேட்டகரிக்கு 2000 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ், அதேமாதிரி அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க, இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து செலக்டும் ஆகிட்டீங்க, கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இனிஷியலாக சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸாக வந்து எவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35,000 rupees வந்து பே பண்ணணும். அதில் 25,000 rupeesங்கிறது காலேஜோட ஃபீஸாகவும் ப்ளஸ் 10,000 rupeesங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸாகவும் தர்றாங்க. ஸோ அதுபோக இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து தேர்வுகள் எழுத முடியுங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் சிலபஸ்ங்கிறது அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. உள்ளுக்கே அவங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன்ஸ், சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இங்கே வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துருவோம். அதாவது என்னென்ன கல்லூரிகளில் என்னென்ன சீட்ஸ், எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஐசர் பெக்ராம்பூர். ஸோ ஐசர் பெக்ராம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா BSMS இன்டெகிரேட்டட் கோர்சஸ்க்கு 300 சீட் இருக்குது. ஐசர் போபால் 300 சீட்டு. ஐசர் கொல்கத்தா 280 சீட்டு. ஐசர் கொல்கத்தாவில் BSMS இன் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டேட்டா சயின்சஸ் 30 சீட்டு. ஐசர் மொஹாலி 270 சீட்டு.
ஐசர் புனே 288 சீட்டு, ஐசர் திருப்பதி 350 சீட்டு, ஐசர் திருவனந்தபுரம் 320 சீட்டுங்க. இதே வந்து பிடெக் ப்ரோக்ராம் இல்லைன்னா பிஎஸ் ப்ரோக்ராம் மட்டும் எத்தனைன்னு பார்த்துக்கலாம். ஐசர் போபாலில் பிடெக் ப்ரோக்ராமுக்கு 140 சீட்டும், ஐசர் போபாலில் பிஎஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ்க்கு 35 சீட்ஸும், ஐசர் திருப்பதி பிஎஸ் இன் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸில் 50 சீட்டும் சேர்த்து மொத்தமாக எல்லா ஐசரும் சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2363 சீட்ஸ் வந்து 63 சீட்டு தான் வந்து எல்லா ஐசர்லேயுமே நம்மளுக்கு இருக்குதுங்க. ஸோ இதை வச்சே நம்ம வந்து இத்தனை பேர் மட்டும்தான் அந்த கல்லூரியில் போய் படிக்கவே முடியும். ஸோ இதுதான் டோட்டலாக இந்த ஐஏடி 2025 நுழைவுத் தேர்வு சம்மந்தப்பட்ட தகவல்கள். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல்கள் வேணுங்கிறவங்க என்ன வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா iseradmissions.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸில் நம்ம போய் செக் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஈவன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களில் படிக்கிறப்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது, ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கும். இது மாதிரி பல்வேறு வகையான அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுபோக நீங்கள் வந்து ரிசர்ச் வைஸ் வந்து நிறையா போகலாம், அரசு வேலைக்கும் போகலாம், தனியார் வேலைக்கும் போகலாம். இது மாதிரி பல்வேறு வகையான அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த தேர்வுகளை முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய பேர் எழுதுங்க. ஏன்னா கடந்த சில வருஷங்களாக இது சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கடந்த வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷமும் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களை இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண வச்சு எழுத வச்சுருக்கோம். ஸோ இந்த வருஷமும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுதி நம்ம ஐசர் கல்லூரிகளில் போய் மாணவர்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி என் சார்பாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.